உங்க கையில எவ்ளோ பணம் இருக்குங்கிறத விட, உங்க மனசுல அத பத்தி என்ன நெனைக்கிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, நாம இன்னைக்கு பார்க்க போறது வெறும் நிதி ஆலோசனை கிடையாது. இது ஒரு மாதிரி மனநல பரிசோதனை. நம்ம செல்வம் பெருகாம தடுக்க, நம்ம மனசே நமக்கு எதிரா எப்படி சதி செய்யுதுன்னு நம்ம தோலுரிச்சு பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே புத்திசாலித்தனமா முடிவெடுக்கணும் தான் ஆசை. ஆனா பணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புத்திசாலிங்க கூட சில சமயம் முட்டாள்தனமா நடந்துக்கிறத பார்த்திருப்போம். ஏன் ஏன் இப்படி நடக்குது? இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். இதுக்கான பதில் பெரிய பெரிய கணக்கு புத்தகத்திலயோ ஸ்ப்ரெட்ஷீட்லயோ இல்ல, அது நம்ம மனசுக்குள்ள தான் இருக்கு. பண விஷயத்துல நாம செய்யற தவறுகளுக்கு காரணம் நம்மளோட அறிவு குறைபாடு இல்ல, நம்மளோட உளவியல் தான். இதத்தான் நாம மனரீதியான பணப்பொறிகள்னு சொல்றோம். இது என்னன்னா, நமக்கே தெரியாம நம்மள தப்பான நிதி பாதைக்கு கூட்டிட்டு போற கண்ணுக்கு தெரியாத சில மனச்சார்புகள். இதுல தர்க்கப்பொறி, அந்தஸ்து பொறி, திட்டமிடல் பொறின்னு 3 முக்கியமான பொறிகளை பத்தி நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். சரி, நாம பண விஷயத்துல எடுக்கிற எல்லா முடிவும் ரொம்ப லாஜிக்கலா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட முதல் பொறி, நாம ரொம்ப பகுத்தறிவுடன் செயல்படுறோம்னு நம்புற அந்த மாயதான். இந்த மேற்கோள்ல ஒரு ஆழமான உண்மை இருக்கு. உதாரணத்துக்கு, உங்க ஃப்ரெண்ட் பங்குச்சந்தையில பண்ற முதலீடு உங்களுக்கு ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமா தெரியலாம். ஆனா அவரோட அனுபவத்திலிருந்து பார்த்தா அது ஒரு சரியான முடிவா இருக்கலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரோட நிதி முடிவுகளும் நம்மளோட தனிப்பட்ட அனுபவங்களால தான் வடிவமைக்கப்படுது. இப்போ இந்த ஸ்லைட பாருங்க. பணத்தை பத்தின நம்மளோட அனுபவம்ங்கிறது இந்த பெரிய வட்டத்துல இருக்கிற ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான். ஆனா அந்த சின்ன புள்ளி தான் நாம உலகத்தையே பார்க்கற விதத்தை முழுசா தீர்மானிக்குது. சொல்லப்போனா நம்ம அனுபவம்ங்கிற ஒரு சின்ன குமிழிக்குள்ள இருந்துதான் நாம முழு உலகத்தையும் பார்க்க முயற்சி பண்றோம். பில் கேட்ஸையே எடுத்துக்கோங்களேன். அவர் ஒரு ஜீனியஸ், அதுல இந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அவர் படிச்ச ஸ்கூல்ல அந்த காலத்திலேயே ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சு. அது 10 லட்சத்துல ஒருத்தருக்கு கிடைக்கிற அதிர்ஷ்டம் இல்லையா? அந்த அதிர்ஷ்டம் மட்டும் இல்லைன்னா மைக்ரோசாஃப்ட் உருவாகி இருக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். சோ இதிலிருந்து என்ன தெரியுது? வெற்றிங்கிறது வெறும் திறமை, உழைப்பு மட்டும் இல்ல, அதிர்ஷ்டம், ரிஸ்க், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு. இத நாம புரிஞ்சுக்கிட்டா மத்தவங்களோட வெற்றியை பார்த்து பொறாமப்பட மாட்டோம், தோல்வி அடைஞ்சவங்களையும் அவ்வளோ சீக்கிரம் எடை போட மாட்டோம். சரி, அடுத்த பொறி. இது இன்னும் கொஞ்சம் டேஞ்சரானது. அது நம்மளோட ஈகோ, நம்மளோட அந்தஸ்து, இந்த பசியால இயக்கப்படுறது. இந்த பசிக்கு முடிவே கிடையாது. போதும்னு ஒரு மனசு வராது பாத்தீங்களா? அதுதான் இங்க பிரச்சனை. இன்னைக்கு $1 மில்லியன் சம்பாதிக்கிறவர் நாளைக்கு $10 மில்லியன் ஆசைப்படுறாரு. கோல் போஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கு. இது ஒரு முடிவே இல்லாத ஓட்டம் மாதிரி. நீங்க ஒரு காஸ்ட்லியான காரை ஓட்டிட்டு போகும்போது எல்லாரும் உங்களை தான் பார்த்து ஆச்சரியப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா இல்ல. அவங்க அந்த காரை பார்த்து, ஆஹா, இந்த கார் நம்மகிட்ட இருந்தா எப்படி இருக்கும்னு தான் யோசிக்கிறாங்க. இதுக்கு பேரு தான் கார்ல இருக்கும் மனிதனின் முரண்பாடு. பணக்காரரா தெரியறதுக்கும் உண்மையிலேயே பணக்காரரா இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு இந்த அட்டவணை ரொம்ப தெளிவா காட்டுது. 1, குறுகிய கால புகழ். இன்னொன்னு, நீண்ட கால சுதந்திரம். உங்க சாய்ஸ் எது? நம்ம எல்லாரும் ஃபியூச்சர்க்காக பிளான் பண்றோம். ஆனா நம்ம பிளான் ஏன் அடிக்கடி ஃபெயில் ஆகுது? சிம்பிள். நாம மிஷின் இல்ல, நாம மனுஷங்க. நம்மளோட உணர்ச்சிகளும் இந்த மாறிக்கிட்டே இருக்கிற உலகமும் நம்ம பிளான கலைச்சு போட்டுடுது. உதாரணத்துக்கு, மாசம் சம்பளத்துல 50% சேமிப்பேன்னு ஒரு சூப்பர் பிளான் போடலாம். ஆனா திடீர்னு ஒரு செலவு வந்தா பிளான் காலி. அதுக்கு பதிலா ஒரு 20-30% சேமிப்பேன்னு ஒரு நியாயமான பிளான் வச்சா அதை ரொம்ப நாள் ஃபாலோ பண்ண முடியும் இல்லையா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க? உங்க கோல்ஸ், உங்க ஆசைகள் எல்லாமே வேற. சரி, அப்போ அடுத்த 10 வருஷத்துல நீங்க எவ்வளவு மாறுவீங்க? நம்மால் அதை சரியா கணிக்கவே முடியாது. இதுக்கு பேரு தான் வரலாற்றின் முடிவு மாயை. ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் பிளான்னா என்ன தெரியுமா? அது ஒரு புயல்ல கூட உடையாத மரம் மாதிரி இருக்கணும். கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கணும், ஆனா வலுவா நிக்கணும். அதாவது நம்ம திட்டம் நம்ம போட்டபடி நடக்காதுன்னு எதிர்பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிடணும். சரி, இப்போ நாம 3 முக்கியமான பணப்பொறிகளை பத்தி பார்த்துட்டோம். இதிலிருந்து தப்பிச்சு உண்மையான செல்வத்தை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாமா? வாரன் பஃபெட் அவரோட சொத்துல பெரும்பகுதி, அதாவது $156 பில்லியன் மேல அவருக்கு 65 வயசானதுக்கு அப்புறம்தான் வந்துச்சு. இதுதான் கூட்டு வட்டியோட பவர். நீங்க சின்னதா ஆரம்பிச்சாலும் காலம் போக போக அது மலையா வளரும். மார்க்கெட் சரியும் போது நமக்கு பயமா இருக்கும். ஆனா அத ஒரு ஃபைன் மாதிரி நினைக்காதீங்க. அது ஒரு தியேட்டருக்குள்ள போறதுக்கு நாம குடுக்கிற என்ட்ரி ஃபீ மாதிரி. அந்த ஃபீய குடுத்தாதான் லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸுங்கிற படத்தை பார்க்க முடியும்.
பணக்காரராகிறது ஒரு கலைனா பணக்காரராவே இருக்கிறது ஒரு அறிவியல். ஒன்னுக்கு தைரியம் வேணும், இன்னொன்னுக்கு பொறுமை வேணும். இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். உங்க நேரத்தை நீங்க கண்ட்ரோல் பண்றதுதான் பணம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய டிவிடெண்ட். இதுதான் செல்வத்தோட உண்மையான அர்த்தம். காஸ்ட்லியான பொருட்கள் இல்ல, உங்க நேரத்தை உங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறது தான் உண்மையான செல்வம். அப்போ உண்மையான செல்வம்னா என்ன? அது பேங்க்ல இருக்கிற நம்பர்ஸ் இல்ல, அது நீங்க செலவு பண்ணாத சேமிப்பு, சரியான வாய்ப்புக்காக காத்திருக்கிற திறமை, தேவைப்படாத விஷயத்துக்கு வேண்டான்னு சொல்ற சக்தி. காலையில எந்திரிச்சு இன்னைக்கு என்ன பண்ணணும், எப்போ பண்ணணும்னு நீங்களே முடிவு பண்றது. மொத்தத்துல சுதந்திரம். கடைசியா இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்க பணம் உங்களுக்கு வெறும் பொருட்களை வாங்கித் தருதா, இல்ல உண்மையான சுதந்திரத்தை வாங்கித் தருதா? உங்க பதில்தான் உங்க நிதி பயணத்தோட திசையே தீர்மானிக்க போகுது.